أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். பேரன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகள், அல்ஹம்துலில்லாஹ், இறை அருளால் நம்முடைய இந்த வளமையான இரவு பயானுடைய இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இன்றைக்கு ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை, விஷயங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். சுவனவாதிகளின் பண்புகள். சுவனவாசியினுடைய பண்பு என்ன? சிஃபத்து அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளுடைய பண்புகள் என்ற ஒரு தலைப்பின் கீழே முக்கியமான ஒரு பண்பை பற்றி தான் முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்தது. நஸாயி எனக்கூடிய ஹதீஸ் நூலில் 10699வது ஹதீஸ், ஹதீஸ் நம்பர் 10699, 10699வது ஹதீஸாக சுனன் நஸையிலே பதிவாகிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஹுனாக ஃபி மஸ்ஜிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி மஸ்ஜிது நபவி. இந்த மஸ்ஜிது நபவியிலே ஹைருல் ஹல்க் என்று சொல்லப்படக்கூடிய இந்த படைப்புகளில் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களிலே சிறப்பிற்குரியவர்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஃபி மஜ்லிஸின் ஈமானியின் பஹீஜின், அதாவது உத்வேகமான ஒரு ஈமானிய அமர்வில் மஜ்லிஸில் அமர்ந்திருந்தார்கள். இப்போ நம்ம அமர்ந்திருக்கிறது ஒரு ஈமானுடைய மஜ்லிஸ் தான். மாஷா அல்லாஹ். ஈமானை வலிமைப்படுத்தி கொள்வதற்காக, நமது மார்க்க விளக்கங்களை அதிகப்படுத்தி கொள்வதற்காக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதர் நமக்கு மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வதற்காக, மாஷா அல்லாஹ், இப்போ நம்ம ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பள்ளியில் நம்ம அமர்ந்திருக்கிற மாதிரி சஹாபா பெருமக்கள் மஸ்ஜித் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு சபையாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் யுஷீரு இலா நாஹியத்தி மின் நவாஹில் மஸ்ஜித், பள்ளிவாசலின் ஒரு ஓரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை காண்பித்தார்கள், சுட்டி காமிச்சாங்க. அந்த ஓரமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. பார்க்கும் பொழுது ஃபயக்கூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதினுடைய ஒரு மூலை, ஒரு ஓரப்பகுதியில் கை நீட்டி காண்பித்து, யத்தலிஉ அலைக்குமுல் ஆன ரஜுலு மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி ஒருவர் அந்த வாயில் வழியாக உள்ளே நுழைய இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு வாயிலை சுட்டி காமித்து, ஒரு ஓரத்தை சுட்டி காமித்து, சொர்க்கவாசி ஒருத்தர் உள்ளே வரப்போகிறார் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபதஹல ரஜுலு மினல் அன்சார், ஒரு அன்சாரி தோழர் உள்ளே நுழைந்தார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அன்சாரி தோழர் அப்படி சொல்லும் போது உள்ளே நுழைகிறாரு. எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், தகுதூர் லிஹ்யதுஹு மாஅன் மின் அஸரில் உது செய்த தண்ணீர் எல்லாம் தாடி நனைந்து, தாடியில் அந்த உதுவுடைய நீரெல்லாம் சொட்டிக்கொண்டே, சொட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, தண்ணீர் சொட்ட உது செய்து, அந்த அடர்த்தியான தாடி என்பது சஹாபா பெருமக்களுக்கு இருக்கும். பொதுவாகவே நபியோடைய தாடியும் சரி, கசீருல் லிஹ்யா என்று பொதுவாக அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளில் பார்க்க முடியும். சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய தாடி என்பது அடர்த்தியான பெரிய நீளமான தாடி. அந்த தாடியில் தண்ணீர் நனைந்து உது செய்த அந்த தண்ணீர் சொட்ட ஒருத்தர் உள்ளே நுழைகிறாரு, சொர்க்கவாசி நுழைய போகிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஒரு கியூரியாசிட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே பார்க்கும்போது ஒரு சஹாபி நுழைகிறாரு, அன்சாரி தோழர். அது அன்னைக்கு முடிஞ்சுது. இவர் சொர்க்கவாசியோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க.
ஃபலம்மா கானல் கது, மறுநாள் அடுத்த நாள் அதே போன்று அதே நேரத்தில் அந்த மஜ்லிஸில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தலியு அலைக்குமுல் ஆன ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னா, இப்போவும் ஒரு சொர்க்கவாசி இந்த வழியாக வரப்போகிறாரு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபதஹல அன்சாரி ذاتஹு அல்லதி தஹல ஃபில் யௌமில் அவ்வல், நேற்று வந்த அதே அந்த அன்சாரி தோழர் தான் அதே நேரத்தில் அதே மாதிரி வந்தார், இவரே தான் திரும்ப சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பார்த்து கொண்டார்கள். வலம்ம கானல் யௌமு ஸாலிஸ், மூன்றாம் நாளில் நாங்கள் அதே போன்ற அந்த மஜ்லிஸில் அந்த கல்வி வகுப்பில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்த போது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ஸலியு அலைக்குமுல் ஆன ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னா, இப்போ அந்த வழியாக ஒரு சொர்க்கவாசி வரப்போகிறார் பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாராக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தோம். ஃபைதல் அன்சாரி நஃப்ஸஹு எதுஹுலுல் மஸ்ஜித, அதே அந்த சஹாபி தான் மூணாவது நாளும் அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சார். ஃபலம்மா இன் ஃபத்தல் மஜ்லிஸ், மூணாவது நாள் எப்போ மஜ்லிஸ் கலைந்ததோ காம் அப்துல்லா பின் அமர் அல் அன்சாரி, அப்துல்லா பின் அமர் ரதியில் அவனு இந்த அன்சாரியை பார்க்க போயிட்டாங்க. அப்துல்லா பின் அமர் எனக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க இவங்களை பார்க்க புறப்பட்டு போயிட்டாங்களாம். என்ன தான் இவர்கிட்ட இருக்குது, ஏன் 3 நாளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, என்ன அப்படி இவர் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க. இவங்க போன நோக்கத்தை சொல்கிறாங்க, என்ன அமல்கள் இவர் வீட்டில் செய்கிறார் என்பதை பார்க்கணும். ஏன்னா வெளிப்படையாக எதுவும் தெரியல. பள்ளிவாசல் வந்து தொழும்போது எல்லோரும் தொழுகிறாங்க, எல்லாருக்கும் துஹர்னா 4 தான், ஃபஜர்னா 2 தான், முன் சுன்னத்து அவ்வளோ தான், பின் சுன்னத்து அவ்வளோ தான். அப்போ வெளிப்படையான அமலை பொறுத்த மட்டில் இவர்கிட்ட எந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியல. ஆனால் இவர் சொர்க்கவாசிங்கிறாங்க. 1க்கு 3 தடவை சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் போனால் தான் தெரியும் இவர் இரவு தொழுகை எப்படி தொழுகிறாரு, வீட்டில் என்ன அமல் செய்கிறாரு, அதை நம்மளும் தெரிஞ்சுக்குவோமேங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில், ஒரு ஆர்வத்தில், ஒரு ஆசையில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு விசிட்டராக போனால், ஒரு விசிட்டராக ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள வச்சுட்டு நம்ம பெரும்பாலும் அமல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அமல் செய்கிற நேரத்தில் வந்தவர் என்ன செய்வோம், அவங்களோட உட்காந்து பேசிட்டு தான் இருப்போம். நம்ம குரான் ஓதுற டயத்தில் வந்தாலும், நம்ம திக்ர் செய்கிற நேரத்தில் வந்தாலும் என்ன செய்வோம், அதை நம்ம நிறுத்திட்டு அவங்கள பேசிட்டு தான் இருப்போம். அதனால் ஒரு விசிட்டராக சந்திப்பதற்காக போனால் அவங்கள பற்றியான எந்த அமலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் என்ன பிளான் பண்ணுறாங்க, போய் 2-3 நாள் தங்கினா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, போய் சொல்கிறாங்களாம், லக்கத் தஹாசம்து மஅ அபி, எனக்கும் என் தந்தைக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். பிரச்சனைலாம் இல்லை, சும்மா எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம் நடந்தது. வகசம்து அல்லா அதுகுல் அலைஹி ஸலாஸத ஐயாம், 3 நாட்களுக்கு நான் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து சபதம் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சண்டை ஆனதுனால 3 நாளைக்கு நான் வீட்டுக்கே வரமாட்டேன் பாருங்கள் அப்படின்னு நான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இருக்க தவிர விரிவாக இல்லை. விரிவாக உங்கள் விளக்கம் சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். சரி, அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. 3 நாள் வரைக்குமே ஒருத்தங்களை சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. அதன் அடிப்படையில் 3 நாட்களுக்கு நான் பேச மாட்டேன், வீட்டுக்கு வாசலுக்கு நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த சஹாபியும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருப்பது ஒரு மூமினுக்கு ஆகுமானதல்லன்ற சொல்ல யஹில் இம்ரி முஸ்லிமின் ஐயஹஜர் அஹாஹு ஃபௌக ஸலாஸ், 3 நாட்களுக்கு மேலே யாரிடத்திலும் பேசாமல், ஒருவரிடத்தில் பேசாமல் முறித்து கொள்வது எந்த முஸ்லீமுக்கும் ஆகுமானதல்ல, ஹலால் அல்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 3 நாள் வரைக்கும் வேணால் ஒரு மனிதன்கிற ரீதியில், வருத்தங்கிற ரீதியில், வேதனைங்கிற ரீதியில், ஹர்ட் ஆகிட்டங்கிற ரீதியில், மதிக்கலைங்கிற ரீதியில், மனசாங்கிற ரீதியில் 3 நாளைக்கு பேசாமல் இருக்க அனுமதி இருக்குது. 1 நாள், கூடு நாள், 2 நாள், மிஞ்சி போனால் 3 நாட்கள். 3 நாட்களுக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே பேசாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தால், பெரும் அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், பெரும் ஹராம்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பேசாமல் இருக்கலாம். அதுக்காக ஒரு ஆசிரியர் மாணவரிடத்தில், ஒரு தந்தை பிள்ளை இடத்தில், ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் இடத்துல அந்த ஒழுக்க கேடுக்காக திருந்தாதவர்களாக இருக்கிறதுனால 10 நாளோ 1 மாதமோ இல்லை நான் பேசவே மாட்டேன், நீ மாறாத வரைக்கும் பேச மாட்டேன் அப்படி இருக்கலாம். மார்க்கத்துக்காக பேசாமல் இருக்கலாம். மார்க்கத்துக்காக ஒருவரை திருத்துவதற்காக, ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்காக, ஒருவர் ஹராமை விடுவதற்காக, ஒருவர் அனாச்சாரம் ஆபாசமான விஷயத்தை விட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் 50 நாட்கள் கூட அந்த 3 சஹாபாக்கள்கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னு சூரா தௌபாவுடைய பின்னணியில் படிச்சிருக்கிறோம். அந்த 3 சஹாபாக்கள் போருக்கு வராமல் இருந்ததுனால அது மார்க்க ரீதியில் கோச்சிக்கிட்டாங்க. போருக்கு எல்லாரும் வந்திருந்துருக்கணும், நீங்கள் ஒரு காரணம் சொல்லி வரலைங்கிற ரீதியில் அந்த ஒரு உணர்வுங்கிறது இருக்குது. இந்த மாதிரி மனைவிட்டையோ, கணவன்கிட்டையோ, பிள்ளைகிட்டையோ, தந்தைகிட்டையோ, நண்பர்கள்ட்டையோ, உறவினர்கள்ட்டையோ, கூட இருக்கிறவங்கள்ட்ட மார்க்கத்துக்காக கோச்சிட்டு இருக்கலாம் 3 நாளைக்கு மேலேயுமே. சொந்த விஷயத்துக்காக, பர்சனலான விஷயத்துக்காக என்னை கூப்பிடல, என்னை மதிக்கலை, என்னை திட்டிட்ட, இந்த மாதிரி வருத்தங்கள், சண்டைகள் அப்படிங்கிறதுக்காக 1, 2, 3 மிஞ்சி போனால் 72 மணி நேரம், 24 அல்லது 48
அல்லது 72 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தரோட பேசாமல் இருப்பது கூடாது. அதில் யார் முதலாவதாக சலாம் சொல்வாரோ அவரே ஹைருல்லஹுமா, அவர்களில் மிக சிறந்தவராவான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இவர் தெளிவாக சொல்கிறாரு, 3 நாளைக்கு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹைர், என்ன நீங்கள் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, தாராளமாக, அஹ்லா வ மர்ஹபா, நல்வரவு, வெல்கம், 3 நாளைக்கு தானே, தாராளமாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களை வரவேற்றார்கள், தங்கும்படி சொன்னார்கள். வந்த நோக்கம் என்ன, இவங்களை முழுசாக நோட் பண்ணணும், சிசிடிவி கேமரா மாதிரி அவங்கள முழுசாக நோட் பண்ணணும். இபாதத் என்ன செய்கிறாங்க, எதனால் சொர்க்கவாசின்னு இவங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க, 3 தடவை சொல்லப்பட்டிருக்கிறாங்களே, சுப்ஹானல்லாஹ். இப்போ மக்கா சைந்து அப்துல்லா சலாசத ஐயாம், 3 நாட்கள் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் அவரோடு தங்கினார்கள். அப்துல்லா ரதியல்லாஹு முழு பேர் என்ன, அமர், அப்துல்லா பின் அமர், அப்துல்லா பின் உமர் அல்ல, அப்துல்லா பின் அமர். 3 நாட்கள் தங்குறாங்க. ஃபலம் யரஹு யஹுமு மினல் ஷையா, முதல்ல இவங்கள்ட்ட எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, ஓப்பனிங் அமலாக எதிர்பார்த்தது தஹஜ்ஜத்துக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறாரு. ஏன்னா அதுதான் ஹைலி எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சஹாபாக்கள் எல்லாருமே தஹஜ்ஜத் தொழுகிறவங்க பெரும்பாலும். அப்போ தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது தான் ஒரு மனிதனுடைய உன்னதமான ஒரு இறைச்சத்தை, ஒரு சிறந்த அமலை காட்டுது. 5 நேர தொழுகை என்பதோ மற்ற நோன்புகளோ மற்ற அமல்களை விடவும் ஒருத்தர் தனித்துவமாக ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லாவுக்காக ஒரு மேலதிகமான ஒரு அமலை செய்கிறாரு, சிரமத்தோடு செய்கிறாரு அப்படின்னா அது தஹஜ்ஜத்து தான். அப்போ தஹஜ்ஜத்தை எதிர்பார்க்குறாங்க. எந்திரிப்பார்னு தெரியும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு, எவ்வளோ நேரம் தொழுகிறார், அந்த தொழுகையில் அவர் எப்படிலாம் அழுவ போகிறாரு, எப்படிலாம் கதறப்பார், இவரோட தொழுகை எப்படி இருக்க போகுதுன்னா ரசூலுல்லாஹ் தொழுகையெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதை விடவும் இருக்கோ இல்லை அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். ஹதீஸில் அறிவிக்கப்படுது, நசையினுடைய சையான ஹதீஸு, ஃபலம் யரஹு யகூமு மினல் லைலி ஷையா, சிறிது நேரம் கூட எந்திரிச்சு அவர் தொழுகவே இல்லை. கொஞ்ச நேரம் கூட எந்திரிச்சு 2 நிமிஷம் நம்ம 2 ரக்காயத்து தொழுகிறதுக்கு சுருக்கமாக தொழுவதாக இருந்தால் 2 ரக்காயத்து கூட அவர் சுருக்கமாக கூட எந்திரிச்சு தொழுவே இல்லை. வலைச ஃபின்னஹார், சரி அதை பற்றி சொல்கிறாங்க. இரவில் அவர் எந்திரிச்சு தொழுகவே இல்லை. பகலில் பெரிய பேர் அமல் செய்வார் போல் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்களாம். அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ நான் பகலில் ஓகே இவங்களுடைய பகலுடைய அமலை பார்ப்போம், என்ன அப்படி செய்கிறாங்க அப்படிங்க பார்க்கும்போது, வலைச லஹு ஃபின்னஹாரி மஸீத இபாதத்தின் அம்மா கான யஃப்அலுஹு ஸஹாபா, சஹாபா பெருமக்கள் என்ன அமல்களை பொதுவாக பகலில் செய்வாங்களோ அதை விட கூடுதலாக இவர் ஒன்றும் செய்யலை. பகலில் பொதுவாக நம்ம சஹாபாக்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்ன, துஹா தொழுவாங்க, அதே போன்று தொஹருடைய முன்பின் சொன்ன தொழுகிறது, காலையில் சிறிது நேரங்கள் இபாதத் செய்வது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், காலை மாலை எண்ணெய் துதித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களோடு நீங்கள் கூட இருங்க, நல்லா ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது, காலை மாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் திக்ரு செய்வாங்க. காலையில் ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் அந்த நேரத்தில் திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, தஸ்பீ செய்வது, துஆ செய்வது, துஹா தொழுவது, அது போக வேறு ஏதாவது நன்மை ஏவுவது, மார்க்க வகுப்புகளில் கலந்துக்கிறது. ஏன்னா இவர் மார்க்க வகுப்புக்கு வந்தவர் தானே, பள்ளிக்கு வரும்போது அந்த மஜ்லிஸ்க்கு தொழுவைக்கு வந்தவர் இல்லை, கல்வி மஜ்லிஸ்க்கு வரும்போது தான் அவர் வரும்போது சொர்க்கவாசி வராருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாரும் செய்கிறது தான் செய்கிறாரே தவிர கூடுதலாக ஒன்றும் இல்லை. பத்தாததுக்கு இரவுல எல்லாரும் செய்கிறது கூட செய்யலை. ஏன்னா எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, இவர் தஹஜ்ஜத்து கூட எந்திரிக்கலை, அப்படியே அறிவிக்கிறாங்க. இரவில் தஹஜ்ஜத்துக்கு எழவில்லை, பகலில் சஹாபாக்களை தாண்டி மற்ற சஹாபாக்களை தாண்டி கூடுதலாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கைர அன்னஹு இதா ஸ்தைகஸ ஃபில் லைல் ஸகரல்லாஹு ஃபீ ஃபிராஷி, என்ன இரவுல திடீர்னு அவர் முழிப்பார், உடனே இவங்க நினச்சிக்கிறாங்க தொழுவ போகிறாருன்னு சொல்கிறாங்க. இரவுல முழிப்பார், பார்த்தா முழிச்சு பெட்ஷீட் விட்டு எந்திரிக்க மாட்டாங்களாம், விரிப்பு, அந்த விரிப்பில் படுத்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது அல்லாஹ் திக்ரு செஞ்சுட்டு அப்படியே படுத்துருவாங்களாம். விழிப்பு வந்தால் அல்லாஹ்வை திக்ரு செய்து விட்டு தஸ்பீ செய்து விட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. திரும்ப விழிப்பு வந்தால் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுட்டு தஸ்பீ செஞ்சுட்டு தூங்கிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அல்லாஹ்வை நின்று வணங்குபவர்களும் இருக்கிறார்கள், அமர்ந்து வணங்குபவர்களும் இருக்கிறார்கள், படுத்த நிலையில் அல்லாஹ்வை திக்ரு அதாவது வணங்குபவர்கள் என்று சொன்னால் வணங்குபவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இவர் அதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறாரு, 3வது கேட்டகரி, நின்று வணங்குபவர் அல்ல, சிரமத்தோடு உது செய்து நின்று வணங்குபவர் அல்ல, எந்திரிச்சு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் திக்ரு செய்வோம், தஸ்பீ செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், அந்த செகண்ட் கேட்டகரி இல்லை. படுக்கை விட்டு எந்திரிக்கல, கண் விழித்தார், படுத்துக்கிட்டே விரிப்பை விட்டு எந்திரிக்காமல் அமராமல் படுத்துக்கிட்டே என்னமோ கொஞ்சம் நேரம் அப்படி திக்ரு செஞ்சு தூங்கிடுறாரு. இதுதான் அவங்க தூங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்த விருந்தாளி இவர், ஏன்னா தூங்கிட்டா இவர் இபாதத் செஞ்ச நம்ம விட்டுருவோம், ஏதாவது சிறப்பாக இபாதத் செஞ்சு விட்டுட்டோம்னா கோட்டை விட்டதாயிரும். அவங்க விழிச்சு இருந்து ஃபஜர் வரைக்கும் தூங்காமல் என்ன செய்கிறாங்க, நோட் பண்ணுறாங்க.
இது மட்டும்தான். எந்திரிச்சு கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சுட்டு படுத்துடுறாங்க. இது பெருசாக சொல்வதற்கு இல்லை, ஏன்னா நின்று வணங்குவது தான் மிக சிறப்பு. அமர்ந்து வணங்குவது அதோட அடுத்து, படுத்துக்கிட்டே திக்ர் செய்வது 3ஆம் நிலை தான். ஆனால் அதுக்கு ஒரு நன்மை இருக்குது. நின்று வணங்கின நன்மையோ அமர்ந்து வணங்கின நன்மையோ அதில் கிடைக்காது. இப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், வலம்மா இன் கதத் அல் ஐயாமு சலாசா, சரி முதல் நாள் தான் இப்படின்னு நினச்சிக்கிட்டா 2வது நாள் அப்படி தான், 2வது நாள் அப்படி நினச்சிக்கிட்டா 3வது நாள் அப்படி தான். உடல்நிலை குறைவோ பிரயாணமோ ஒன்றுமே இல்லை, ஆரோக்கியமாக இருக்காங்க, இயல்பாக இருக்கிறாங்க. ஆனால் இரவில் ஒரு நாள் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுவல, பகலில் கூடுதல் எல்லாம் எந்த அமலையும் செய்யலை. இவங்களுக்கு வெக்ஸ் ஆகிட்டாங்க. கால லஹு வந்து சொன்னாங்களாம், உகான் அப்துல்லா எஸ்தஸ்கிர் அமல் அல் அன்சாரி, இந்த அன்சாரி தோழருடைய அமலை மிக குறைவாகவே அவர்கள் கருதினார்கள். யார்? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இது ரொம்ப குறைவாக இருக்கே, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா வந்து பார்க்காட்டே கூட இவர் அதை செய்வாரோ இதை செய்வாரோன்னு கற்பனையிலையாவது நம்ம இருந்திருப்போம். கூட வந்து 3 நாள் இருந்ததில் ஒன்றும் தேறின மாதிரி இல்லையா, அமல் எதுவும் பெருசாக தேரலை, கடமைகளை செய்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு செய்தி வருது, இது அதனால் முதலில் சலாத்துல் ஃபஜர், ஃபஜருக்காக வேண்டி பாங்க சொன்னால் தான் எந்திரிக்கிறாங்க. அது வரைக்கும் எந்திரிச்சு ஒன்றும் தொழுகலை, ஃபஜருக்காக பாங்க சொன்னால் வந்துடுறாங்க. அப்போ ஃபர்தை செய்கிறார், ஃபர்தை மட்டும் மேற்கொள்கிறார். மற்றபடி ஏதோ கொஞ்சம் திக்ர் தஸ்பீஹ்க்கு பகலில் செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்குது, அதுலேயும் சஹாபாக்களோட குறைவு, மற்றவங்களோட குறைவு. இப்படி தான் இருக்குது. அப்போ 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா இது அப்படிங்கிற ரீதியில் சொன்னாங்களாம். போய் பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி லம் யக்கும் பைனி வபைன அபி ஹிஜ்ரும் வலா ஹுசூமா, எனக்கும் என் அத்தாக்கும் ஒரு சண்டையும் கிடையாது, ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. உண்மையை சொல்லிட்டாங்க. எனக்கும் என் தந்தைக்கும் எந்த விதமான வாக்குவாதமோ சண்டையோ ஒன்றுமே இல்லை. கைர அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஸலாஸ மர்ராத், 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன். எத்தலை அலைக்கும் லான ரஜுலு மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி ஒருத்தர் உங்களுடைய இப்போ வரப்போறாரு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 நாள் சொன்னாங்க. ஃபகுன்த அன்த ஃபி ஸாலிஸ் ஃபி ஸலாஸ், அந்த 3 நாளும் நீங்கள் தான் வந்தீங்க. முதல் நாளும் நீங்களே, 2ஆம் நாளும் நீங்களே, 3ஆம் நாளும் நீங்களே, 3 நாளும் நீங்களே தான் வந்தீங்க. ஃபஅரத்து அன் அரிஃப மா தஃபல் ஹத்தா, நாங்கள் அறிந்து கொள்வதற்காக என்ன ஒரு சிறப்பான அமலை நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக நான் இப்படி ஒரு திட்டம் தீட்டி உங்களோடு நீங்கள் நான் அப்போ தான் அனுமதிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டு வந்து உங்களோட நான் 3 நாள் தங்கினேன். ஆனால் அப்படி எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. எதனால தான் உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க என்று இவங்க கேட்கும் பொழுது, ஃபகாலத் அன்சாரி, அந்த அன்சாரி தோழர் சொன்னார், பேர் அன்சாரி இல்லை, நம்மள பல அன்சாரிகள் இருக்கலாம் பேர்களில், இவங்க வந்து மதீனா வாசிகள்னால அன்சாரி, இவங்க பேர் கூட இடம் பெறலை. இவங்களுடைய பேர் என்னன்னு கூட இல்லை. நம்மளுக்கு பேர் முக்கியம் கிடையாது, என்ன முக்கியம்? அவங்க செயல் தான் முக்கியம். நமக்கு பாடம் அதுதான் ஹதீஸினுடைய யதார்த்தம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அவங்க பேர் என்னங்கிறத சொல்லலை. இங்கே என்ன பாடம், என்ன படிப்பினை, என்ன சம்பவம், என்ன அதில் நம்மளுக்கு செய்தி என்ன, அதை தான் இங்கே யோசிக்கணும். அப்போ அந்த அன்சாரி தோழர் சொன்னாராம், மா ஹுவ இல்லா மா ரஅய்த, என்ன நீ என்னை பார்த்தி அதுதான் நான் அப்படின்னாங்களாம். அதாவது இது தாண்டி இந்த 3 நாளில் நான் ஏதோ அமல் செய்யல, மற்ற நாளில் செய்யணும்னு நினச்சிக்காத, இதுதான் நான், நீ என்னவா பார்த்து அந்த 72 மணி நேரத்தில் பகலில் இரவில் இதுதான் நான், இதுக்கு மேலெலாம் நான் அமல் செய்கிறதுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதுதான் நான். கைர அன்னில் அஜிது ஃபி நஃப்ஸி லி அஹதி மினல் முஸ்லிமின் கிஷன், ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்குன்னா இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு அவங்க அடக்கமாக சொல்கிறாங்க. எனக்கு ஏன்னா ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஈமானுடைய தேடலோட, அதை சொர்க்கத்தினுடைய ஆவலோட, அதுக்கான அமல் ரசூல்லா சொன்னதன் அடிப்படையில் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கீங்க. நீங்கள் வெறுங்கையோட, அதாவது எந்த விதமான செய்தி இல்லாமல் நீங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக யார்கிட்டையும் சொல்லாதது எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறதா வந்து என்ன சொல்லலாம்னா, எந்த முஸ்லீம்கள் மீதும் என்னுடைய உள்ளத்தில் எந்த வெறுப்புணர்வும் எனக்கு கிடையாது. இது ஒன்று சொல்லலாம். எந்த முஸ்லீம்கள் மீதும் என்னுடைய உள்ளத்தில் ஹேட்னஸ், எந்த விதமான ஒரு வெறுப்போ ஒரு குரோதமோ விரோதமோ என்னோடய உள்ளத்தில் துளி அளவும் கிடையாது. இதை வேணால் சொல்லலாம். 2வதா வலா அஹ்சிது அஹதன் அலா ஹைரின் அத்தாஹுல்லாஹ் ஐயா, அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்தையோ ஒருவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடைகளை வைத்து ஒரு நாளும், என் வாழ்நாளில் ஒரு நாளும் நான் பொறாமைப்பட்டது கிடையாது. இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இந்த ஒரு பண்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. 2மே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான பண்பு தான். யார் மீது எனக்கு எந்த வெறுப்பு உணர்வும் இல்லை. அல்லாஹ் யாருக்கு எதை கொடுத்ததை நினச்சி ஒரு நாளும் நான் ஏங்கினதோ பொறாமப்பட்டதோ இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ சொன்னாங்களாம், ஃபகால லஹு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அமீர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஹாதிஹி அல்லதி பல்லகத் பிக, இதுதான் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் எத்தி வைத்த அமலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, உங்களை சொர்க்கத்தை நீங்கள் எட்டுவதற்கு உங்களை எத்தி வைத்த அமல் என்பது இதுதான். யார் மீது உங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லைங்கிறீங்கல்ல, இப்படி யாரும் இருக்க முடியாது.
ஒரு நாளுமே வாழ்க்கையில் யாருக்கு கிடைச்சி எந்த அருட்கொடை நினச்சி நீங்கள் பொறாமப்பட்டதில்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்படி யாரும் இருக்க முடியாது. வஹிய அல்லதி லா நுதீகு, இது எங்களால் முடியாத ஒன்று அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இது எங்களால் முடியாத ஒன்று, அதனால் எங்களுக்கு இந்த செய்தியை சொர்க்கவாசி என்று எங்களில் யாரையுமே இதை சொல்லலை, உங்களை பார்த்து ரசூலா சொல்லியிருக்காங்க, அந்த தகுதி உங்கள்ட்ட இருக்குது, இந்த பண்பு தான் உங்களுக்கு அந்த தகுதியை பெற்று தந்திருக்கிறது என்பதை அவங்க சொன்னாங்க. இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு பண்பு தான். இது யாருக்காகவும் எதையுமே தூக்கி கொடுத்த ஒன்றல்ல. யாருக்காக முஸ்லீம்களுக்காக நான் முஸ்லீம்களுக்கு இத்தனை ஆண்டுகள் இத்தனை பேருக்கு நான் உணவளிச்சிருக்கிறேன், இத்தனை கோடி நான் செலவு பண்ணியிருக்கிறேன், இத்தனை பேர் படிக்க வச்சேன், எத்தனை பேருக்கு நான் செலவு பண்ணேங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. யாரை பற்றி என்னோடய உள்ளத்தில் எதுவுமே நான் நினைக்கல, யார் மீது எனக்கு எந்த பொறாமல் இல்லை. இது ஒரு குணம்தான், இது ஒரு மனசு தான். இந்த மனசுக்கு சொர்க்கண்டாங்க, இந்த மனசுக்கு சொர்க்கண்டாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனசு கொண்டவர்கிட்ட மற்றவங்கள்ட்ட இருந்த அமல் கூட இல்லை. ஆனால் தஹஜ்ஜத் மணிக்கணக்கில் நின்று தொழுதவங்களை பார்த்து ரசூல் அதை சொல்லலை. சில சந்தர்ப்பங்களே சில சஹாபாக்களை சொல்லியிருக்கிறாங்க, ஷஹீதுகளையும். சில சஹாபாக்களுக்கு அந்த சிறப்பம்சம் கிடைச்சிருக்கு. அவங்களாம் எப்படியாப்பட்ட சஹாபாக்கள்லாம் வரலாற்றில் அவ்வளோ முக்கியமானவங்க. இவர் பேர் தெரியாத சாபி. உமர் ரதிலானை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, தல்ஹா ரதிலானை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, சாபித் பின் கைஸை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 10 பேர் போக, ஒரு 10 பேர் ஒரே ஹதீஸில் சொல்லியிருக்காங்களா, அது போக சாபித் பின் கைஸுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அமலெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அப்படி இருக்கும். அவங்களோட தியாகங்களாக இருக்கட்டும், அவங்களோட ஜிஹாதாக இருக்கட்டும், அவங்க இஸ்லாத்துக்காக கொடுத்த அவங்களோட செல்வங்களாக இருக்கட்டும், அவங்க உசுராக இருக்கட்டும், அவங்களோட உடைமைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லி மாற முடியாது. அப்படியாப்பட்ட தியாகிகளுக்கு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க லிஸ்ட்டில் இல்லாதவங்க, பேர் அறிவிக்கப்படாதவங்க, அமல்னு சொன்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இது தூங்கி விழுவுற இருக்கா அப்படிங்கிற மாதிரி. தஹஜ்ஜத் கூட எந்திரிக்கலையே சஹாபாக்கள் காலத்தில். அப்போ அவங்களோட சூழ்நிலை என்னவோ அதை குறை சொல்வதற்கல்ல. ஆனால் அவங்க சொர்க்கவாசல் அறிவிக்கப்பட்டிருக்காங்கிறது தான் இங்கே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்போ பாருங்களேன், இதை இந்த உம்மத்துக்கு அறிவிக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மஸ்ஜித் நபியில் கல்வி வகுப்பில் அவர் வரணும், வர்றதுக்கு முன்னாடி ரசூலா சொல்லி ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும், எல்லாரும் ஆவலோட பார்க்கணும், அதை 3 நாளைக்கு சொல்ல வைக்கணும். 3 நாள் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க தாங்க முடியாமல் என்னன்னு தான் தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் 3 நாள் விருந்தாளி இருந்து பார்த்துட்டு அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை இந்த உம்மத்துக்கு தர்றாங்க. இதுதான் ஒரு மனுஷனை சொர்க்கவாசி ஆக்கக்கூடியது. இதை நீங்கள் பதிவு செஞ்சுக்கிங்கிற இதில் மாஷா அல்லாஹ் இந்த செய்தி நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய பாடம், நமது உள்ளத்தை பொறாமையை விட்டு, பிறர் மீதான குரோதம் விரோதத்தை விட்டு நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. சொர்க்கவாசிகளுடைய பண்பு. மாஷா அல்லாஹ். சூரா ஹிஜ்ர் 15ஆம் அத்தியாயம், சாப்டர் நம்பர் 15, வேர்ஸ் நம்பர் 47. 15வது அத்தியாயத்தின் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ. وَنَزَعْنَا நாம் நீக்கிவிடுவோம், மா ஃபி சுதூரிஹிம் அவர்களில் உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றை, மின் கில்லின், கில் என்று சொன்னால் குரோதம் அல்லது விரோதம் அல்லது பொறாமை. இது எல்லாத்துக்குமே கில் என்ற வார்த்தை சொல்ல. மாசு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாசு என்ன அப்படின்னா, ஒருத்தர் மீதான பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, ஒருத்தர் மீதான வெறுப்பு, இதை நாம் நீக்கிடுவோம். வி வில் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறான். வி வில் ரிமூவ், டேக் ஆஃப். இதை நான் உள்ளத்துலேருந்து எடுத்துருவேன். இஹ்வானன் அவர்கள் எல்லாம் சகோதரர்களாக இருப்பாங்க. அலா சுருரின் முதகாபிலீன் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த கட்டில்கள் மீது அவர்கள் அமர்ந்து கொண்டு சந்தோஷமாக சொர்க்கத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள். சொர்க்கவாசிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சொர்க்கவாசிகளுடைய அமைப்பை சொல்லி காட்டும் போது உயர்ந்த கட்டில்கள் மீது உட்கார்ந்துருப்பாங்க, ஊஞ்சல்கள் மீது உட்கார்ந்துருப்பாங்க, சாஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக சொர்க்கத்தின் காட்சிகளை பார்ப்பாங்க. இது பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான். மனைவிமார்களோடு அப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல சூரா ஹிஜ்ர்ல சொல்லும் போது சகோதரர்களாக அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. எப்படிப்பட்ட சகோதரர்? இன்னைக்கு நம்ம அப்படி சில இடத்துல உட்காந்துருக்கலாம். ஒரு காரில் 2 சீட்டில் 3 சீட்டில் உட்காந்துருப்போம், சிரித்து பேசிட்டு போவோம். அல்லது ஒரு ரெசார்ட்கோ ஒரு ஏதாவது ஒரு டூர் போன இடத்துல நல்ல ஒரு பெஞ்சில் ஒரு ஊஞ்சலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்வோம்? ஒன்றா இருப்போம், சிரிப்போம், விளையாட்டாக ஜாலியாக இருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே உள்ளத்தை தொட்டு சொல்ல முடியுமா? எனக்கு லெஃப்ட்லேயே எனக்கு ரைட்லேயே இருக்கிறவருடைய அவருக்கு அல்லாஹ்ல கொடுத்துருக்கக்கூடிய நேமத்தின் மீது எனக்கு ஒரு துளி கூட பொறாமையில சொல்ல முடியுமா? அப்படி நம்ம யாருமே பெரும்பாலும் இருக்க முடியாது. நம்மளோடு இருக்கக்கூடிய சக தோழர்கள் நல்லா யோசிச்சுக்கிறீங்க. ஸ்கூல் லெவல்லேருந்து காலேஜ் லெவல்லேருந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்லேருந்து வியாபாரம் செய்கிறவங்கலேருந்து சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாருமே எடுத்துக்கிறீங்க. நம்மளோடு இருக்கிறவங்கள, நம்மளை விட அழகாக இருக்கிறவங்கள பார்த்து இவன் அழகாக இருக்கான், நம்மளோட அழகாக இருக்கானே, இவனை மாதிரி நான் இருந்துடக்கூடாதா, என்னோட இவன் இருக்கிறான் அப்படின்னு இருக்கும்ல. முடி விஷயத்தில் ஒருத்தனை பொறாமப்படுவோம், புருவத்தில் ஒருத்தனை பொறாமப்படுவோம், தாடியில் ஒருத்தரை பொறாமப்படுவோம், மீசையில் ஒருத்தரை பொறாமப்படுவோம், கலரில் ஒருத்தரை பொறாமப்படுவோம், உயரத்தில்
எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அதாவது எரிஞ்சுக்கிட்டு பொறாமப்படுறதுன்னு மட்டும் சொல்லாது. அது கேவலமான, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோசமான நிலை. குறைந்தபட்சம் நம்மளோட இவர் நல்லா இருக்காரு அப்படின்னு ஏங்குறோம்ல, நம்மளோட எல்லாம் அவர் அழகாக படைச்சிட்டானே, நல்லா ஆக்கிட்டானே, வசதியில் வாய்ப்புகள், வசதி வாய்ப்பு, பதவி, போஸ்ட்டு, அது பள்ளியாக இருக்கட்டும், நம்மளுடைய இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும், எவ்வளோ, அதாவது நான் சொல்கிறது மனசில் மட்டும் உள்ளது. வாய்க்கு சண்டை போட்டுட்டு நாடுறதை பற்றிலாம் பேசலை, அதை பற்றி பேச வேணாம். அது அடுத்த கட்டம், அது மோச கட்டம். குறைஞ்சபட்சம் மனசுக்குள்ள அல்லா தஆலா சொல்ற உள்ளத்திலேயே அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. சொர்க்கத்துக்கு போன மட்டும் 100க்கு 100 பார்க்க முடியும். யாரு மீது இம்மி அளவு கூட என்ன இருக்காது, ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, விரோதம் எதுவுமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அதெல்லாம் இருக்கும், காமிச்சிக்க மாட்டோம். காட்டக்கூடியதும் இருக்கும், அறவே காட்டாமல் பல்ல மட்டும் காட்டிட்டு அதை காட்டாமல் இருக்கிறது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு என்னது திறமை. அது நம்மளுடைய திறமையாக இருக்கலாம். கடைசி வரைக்கும் 30-40 வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும், இவனை எப்படியாவது நான் இவனோட வரணும், இவனோட நான் மிஞ்சணும், எல்லாம் எனக்கு தேவையானதை தரணுங்கிறது வேறங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி அழகையும், எனக்கு பிடிச்ச மாதிரி உடலையும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஆரோக்கியத்தையும், எனக்கு பிடிச்ச மாதிரி கார், எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு, எனக்கு பிடிச்ச மாதிரி மனைவிங்கிறது ஒன்று. அப்படி ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அப்படி மட்டும் தான் நம்ம ஆசைப்படுறோமா? இது நம்மளை விட இவங்களுக்கு நல்லா கிடைச்சிருச்சு, நம்ம எதிர்பார்த்தது அவனுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம எதிர்பார்த்ததோட சிறப்பாக அவனுக்கு இருக்குது. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இது எனக்கு இப்படி தான் பிடிச்சது, உனக்கு இது அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி காட்டுறோம். அதை வெளிப்படையாக சொல்லி காட்டும் போது நம்ம நல்ல வார்த்தையில் மட்டும் சொல்லி காட்டணும். மனசுக்குள்ளே அவருக்கு வந்ததில் ஒரு பொறாமை என்பது மனிதனுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இது யாருக்கு இருக்கான்னா சொர்க்கவாசிகளுக்கு இருக்காதுங்கிறான்லாம். சொர்க்கவாசிகளுக்கு தன்னை விட உயர்நிலையில் இருக்கிறவங்கள பார்த்தாலுமே கூட அந்த அந்த ஒரு எண்ணமே இருக்காது. அது இருந்துருச்சுன்னா அது சொர்க்கமே இல்லை. சொர்க்கத்தில் போய் என்னோட உயர்ந்த அந்தஸ்து, அவருக்கு மட்டும் நல்ல சொர்க்கம், அவருக்கு மட்டும் உயர்ந்த அந்தஸ்து, நான் கீழே தான் இருக்கிறேன் அப்படின்னா அவர் சொர்க்கவாசி இருக்கு, அவர் சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்ல முடியாதே. சொர்க்கவாசி எந்த விதமான கவலையும் இருக்காது, எந்த விதமான ஏக்கமும் இருக்காது, எந்த விதமான ஏமாற்றமும் இருக்காது. சொர்க்கவாசியாக அவர் உள்ளே நுழைந்து விட்டார். கடை நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் அவர் கொடுத்தது அதுதான் சிறப்பு நினைப்பார். அதை கொண்டு அவர் திருப்தி அடைவாரே தவிர ஒரு சின்ன விதமான குரோதம் விரோதமோ நம்மளை விட அவங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சு நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கூடிய நேச்சர், சொர்க்கவாசிகளுக்கு கூடிய நேச்சர். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். ஆனால் மாஷா அல்லாஹ் இப்போ அந்த அன்சாரி தோழர் ஏங்க உலகத்திலே சொர்க்கவாசி அறிவிக்கப்பட்டான்னு இப்போ புரியுதா? சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய பண்பு எப்போ வந்துருச்சு அவருக்கு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துடுச்சு. சொர்க்கவாசிக்கு இருக்க வேண்டிய பண்பு துன்யாவாசியாக இருக்கும் போது அவருக்கு வந்துட்டனால, துன்யாவாசியாக இருக்கும் போது அவர் எந்த வாசின்னு அறிவிக்கப்பட்டுட்டாரு? சொர்க்கவாசி என்பதாக அறிவிக்கப்பட்டு விட்டார். அது அவருக்கானது மட்டுமில்லை, நம்மில் யாரும் அந்த ஒரு பண்பை நமக்குள்ளே இயன்றளவு கொண்டு வந்தால், முழுமையாக கொண்டு வருவது சிரமம். அதனால தான் அப்துல்லா பின் அம்ர் என்ன சொன்னாங்க, இதுதான் உங்களை சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்படுவதற்காக அந்த இடத்துக்கு உங்களை எத்தி வைத்ததாகும். அல்லத்தி லா நுதீகு, ஆனால் எங்களால் அதை முழுமையாக செய்ய முடியாதவர்களாக நாங்கள் பின்தங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ இது ஒரு போராட்டமானது தான். யார் மீதும் பொறாமையே இல்லாமல், யார் மீதுமே எந்த வெறுப்புமே இல்லாமல், யார் மீதுமே நம்ம ஏக்கப்படாமல் ஏங்காமல் நம்ம வாழ்கிறது கஷ்டம். ஆனால் ஏக்கமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, பொறாமையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, அந்த உணர்வே நம்மளோட உள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடாது. அது யார்கிட்ட இருந்தது? ஷைத்தான்கிட்ட இருந்தது. முதல் சம்பவமே என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த முதல் சம்பவமே என்ன? சஜ்தா செய்யுங்கள் என்று வானவர்கள் எல்லாரும் சொல்லும்போது அவனுக்கு என்னவாயிடுச்சு? பொறாமையாயிடுச்சு. ஒரு ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் ஒரு சாதாரண களிமண்ணால் படைக்கப்பட்டவருக்கு சஜ்தா செஞ்சுட்டாங்க. நெருப்பால் படைக்கப்பட்ட நானும் இந்த களிமண்ணால் படைக்கப்பட்ட அந்த ஆதத்துக்கு, அந்த மனிதனுக்கு சஜ்தா செய்வதா? அங்கே வந்தது என்னன்னா அந்த பொறாமை. இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தா, இவர் தாழ்ந்த ஒருத்தருக்கு நம்ம அப்படி தானே இன்னைக்கு பார்க்குறோம். இவனுக்கெல்லாம் இதை எனக்கு ஜீர்ணிச்சிக்க முடியல மச்சான், எனக்கு ஜீர்ணிச்சிக்க முடியலடா மாப்பிள்ள, என்ன சொல்கிறோம்? உனக்கு எதாவது ஆயிடுச்சா? நம்மளுக்கு எதாவது இழந்துட்டாமாங்க, எனக்கு என் பேலன்ஸ் போயிடுச்சா, இல்லை நம்மளுடைய வேலை போயிடுச்சா, ஜீர்ணிச்சிக்க முடியும். என்னென்ன அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவனுக்கு இதெல்லாம் விளையாட்டாக சில நேரத்தில் நாம் சொன்னாலும் அது உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஒன்று. பெற்றோர்களும் இதில் விதிவிலக்கில்லை. அவனுக்கெல்லாம் மாப்பிள்ளை கிடைச்சிருச்சான், இவங்களுக்கெல்லாம் பொண்ணு பேசிட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ நம்ம பிள்ளைக்கு கிடைக்கலங்கிறது கவலைப்படுறது வேற, அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சனாலையா நீ கவலைப்படுற? அவங்களுக்கு பொண்ணு அமைஞ்சனாலும், அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சனா, அவங்க குழந்தை பிறந்துட்டனாலும், அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடந்துட்டு நம்மளே கவலைப்படணும். இதுதான் அந்த புத்தி. அது நம்மளுக்கே தெரியாது. உனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, உன் பிள்ளை இறந்துருச்சு, பேரை இறந்துட்டான், நம்ம அழுகுறோம், கவலைப்படுறோம். அதுதான் மனித இயல்பு, அதுதான் அல்லாஹ் வச்ச இயற்கை. அடுத்தவனுக்கு பிள்ளை பிறக்குது, அடுத்தவனுக்கு ஒரு பாக்கியம் நடந்திருக்கு, அடுத்தவங்க வீடு கட்டிட்டாங்க, வீடு குடி போகிறாங்க, ஒரு பிரச்சனையில் மாட்டிருந்தாங்க, பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதனால நம்ம ஏன் கவலைப்படுறோம்? அப்போ எந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மளை ஆட்கொண்டு வச்சிருக்கிறான். அடுத்தவங்களுடைய சந்தோஷம்
நம்மளுக்கு வருத்தத்தை தருது. சில நேரத்தில் அது வார்த்தையில் வெளிப்படுது, சில நேரத்தில் வார்த்தையில் வெளிப்படுத்தாமல் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிக்கிறோம், மனசில் மட்டும் நினச்சிக்கிட்டு வார்த்தையில் என்ன செய்வோம், வெளிப்படையாக மட்டும் சும்மா பாரக்கல்லா அப்படின்னு சொல்லிக்கிறது. பாரக்கல்லான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பாரக்கல்லாவில் உண்மையான அர்த்தம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்கா. ஃபார்மல் பாரக்கல்லாவை தான் அது என்ன செய்யும் இருக்கு. ஆனால் உணர்வோட. ஆனால் அந்த சஹாபி எப்படியாப்பட்டவர்னா, இந்த அன்சார் தோழர் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், யாருக்கு கொடுக்கப்பட்ட எதுலேயுமே ஒரு காலமும் அவங்க பொறாமப்பட்டதில்லை. உண்மையான பாரக்கல்லா சொல்லக்கூடியவங்களாம் அவங்க இருந்திருக்காங்க. சந்தோஷம், எனக்கு இல்லாதது உனக்கெல்லாம் தந்திருக்காங்க, நல்லா உனக்கு எழுதுனது உனக்கு நல்லது, எனக்கு எழுதுனது எனக்கு நல்லது. இதுதான் யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்மளுக்கு கவலை இல்லை, எந்த மன உளைச்சலும் இல்லை. இல்லாட்டியா மற்றவங்கள பார்த்து எங்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். அது ஒரு விதமான மன உளைச்சலை வச்சு தான் இருக்கும். அதனால் நம்ம மன ரீதியில் பாதிக்கப்படும், உடல் ரீதியில் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது. நிறைய பேரோட இன்னைக்கு கவலைக்கு காரணமே அவங்களுக்கு வந்த சோதனை இல்லை, அடுத்தவங்க நல்லா இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு சில சோதனைகள் இருக்கும், ஆனால் அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்கிறது தான் நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் அழுகுறதுக்கான காரணமாகவே இருக்குது. பெண்களை கூட பார்த்துருப்போம், திடீர்னு அழுவாங்க. என்னம்மா அப்படின்னா ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. அது பலகீனம், மனிதனுடைய பலகீனம். ஒரு குழந்தை இல்லாத ஒரு பெண்ணு அடுத்தவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னா எங்கே அழுகுறாங்க. அல்லாட்ட அழுகுறது வேறு இருக்குது. எல்லாத்தையும் தப்பாலாம் நம்ம அப்படியே மாடிஃபை பண்ணக்கூடாது. இது நம்ம நல்லா ஆழ்ந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குழந்தை பாக்கி இல்லாதவங்களோ, குழந்தை இழந்துட்டவங்களோ, அடுத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, மாசம் ஆயிட்டாங்களாம் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே ஏன் அழுகுறாங்க? நல்ல செய்தி தானே, அது ஆனந்த கண்ணீர் இல்லை. அந்த பெண்ணுடைய தாய் விடுவாங்களா, அதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர். என் மகளுக்கு புள்ள உண்டாயிருச்சு, அந்த கணவன் விடுறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர். இது ஆனந்த கண்ணீர்லேயும் சேர்க்க முடியாது. அப்போ ஏன் அந்த பிள்ளைக்கு நடந்த நல்ல விஷயத்தை நீ கண் கலங்குற அப்படின்னா, இதுக்கு பேர் தாங்க பொறாமை. அதனால தாங்க இதுக்கு பேர் தாங்க திஷ்டி. இதுதான் சில நேரங்களில் திஷ்டியாகவும் அது பொறாமை ஆகிறது. ஒமேன் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசதனுடைய வசனத்தினுடைய பின்னணியில் இதுவும் வருது. பொறாமைக்காரன் பொறாமை. இது ரொம்ப கேவலமான பொறாமைன்னு சொல்றதுக்கு இல்லை. கேவலமான பொறாமை என்பது வயிறே எரிஞ்சிடுறது. அவளுக்கு உண்டாயிருச்சா, அது இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது உண்மையான ஷைத்தான்கள், அவங்கள பற்றியும் பேச வரல. அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலும் உண்டு. ஆகக்கூடாதே, ஆயிருச்சா அப்படின்னு ஏங்கிடுறதோ, இல்லை எல்லாம் நடக்கக்கூடாதே, இல்லை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் அது உச்சகட்டமான ஒரு ஷைத்தானுக்கு நிகரானது. இல்லைனாலுமே கூட நம்ம அதை நினச்சி கூட கவலைப்படுறோம் அப்படின்னா அவ்வளோதாங்க நம்ம தரோம். புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம், மனம் சார்ந்த விஷயம். இதில் நம்மளுடைய உம்மத்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நீங்களும் நான் எந்த இடத்துல இருக்கணுங்கிற பார்க்கணும். இல்லை எல்லாருமே அடி வாங்குவோம் தான், இதில் விதிவிலக்கே இருக்க முடியாது. இதில் விதிவிலக்கே இருக்க முடியாது. இதை கொஞ்சம் சரி பண்ணுவோமே நான் சொல்கிறேன். 100க்கு 100 நம்ம பியூர் ஹார்ட்டடாக இருக்க முடியாட்டியாலும் ஏன் நம்ம ஒரு ரொம்ப மாசுபட்டவரெல்லாம் நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறது. அந்த சஹாபிட்ட மாஷா அல்லாஹ் அது இருந்தது. வாழ்நாள் ஒருத்தர் மேலே கூட நான் படலங்கிறாரு. ஆனால் நம்ம பார்த்தா கூட பிறந்த அண்ணன் விஷயத்தில் கூட இருக்கிறோம். கூட பிறந்த அண்ணன் நம்மளோட சம்பாதிச்சா கூட கொஞ்சம் அது ஒரு குத்தத்தை செய்த நம்மளை. உதாரணத்துக்கு 2 பேரும் ஒரே மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிறோமே, அண்ணனுக்கு ஹைக் கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே படணும். மனசை தொட்டு சொல்லி நீ சந்தோஷப்படுறியா? பாரக்கல்லாம் சொன்ன அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுவும் வார்த்தை உன் மனசத்தோடு என்ன சொல்லுவோம் மனசுக்குள்ளே, அது ஒரு வருத்தத்தை தான் தருது. ஏன் வருத்தத்தை தருது? உன் சம்பளம் 10,000 குறைஞ்சா வருத்தப்படு. 2 பேரும் ஒன்றா சம்பாரிச்சிங்க, எல்லாம் ப்ராக்டிக்கலான உண்மை. 2 பேரும் ஒரே மாதிரி சம்பாரிச்சிங்க, நண்பராக இருக்கட்டும், இல்லை கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், அவருக்கு மட்டும் 10,000 கூடுதுன்னா என்ன செய்யும்? வேறு இடத்துல ஒரு வேலை செய்கிறார், ஏதோ ஒரு இதில் ஒரு கிடச்சிருக்கு, அதை நம்மளால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்க முடியல. பகட்டா மட்டும் வெளிப்படையாக மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சிரிச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ல உனக்கு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கவலை. இது கவலைப்படுறதுக்கு உனக்கு என்ன சோதனை நடந்துச்சு யோசிங்க. இதுக்கு பேர் சோதனையா? உன் கூட இருக்கிற ஒருத்தனுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடை கிடைச்சது உனக்கு சோதனை. ஏன் உன் மூஞ்சி சொருங்குனுச்சு இப்போ சொல்லணும்? ஏன் உன் மனசு இப்போ கவலைப்படுத்து சொல்லணும்? இப்போ ஏன் நீ மன உளைச்சல் ஆளாயிட்டே இப்போ சொல்லணும்? ஏன் இப்போ நீ கவலையாக உட்காந்துருக்கு அதை சொல்லணும்? இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி வீடு வாசல், காரு, பங்களா, மொபைல் வாங்குறக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருக்குது, இதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறது, எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளுடைய கவலைகளுக்கு எது காரணமாக இல்லை யோசிச்சு பார்த்தா, எனக்கு ஏற்பட்ட சோதனையோ, எனக்கு ஏற்பட்ட முசீபத்தோ, எனக்கு ஏற்பட்ட இழப்புகளோ இல்லை, அடுத்தவனுக்கு கிடைச்ச பாக்கியம். இதெல்லாம் ஆரோக்கியமான கவலையா? இன்னும் யோசிச்சு பார்த்தா இது கேவலமான கவலை. இது மனிதன்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு பண்பு. ஷைத்தான்கிட்ட இருந்த பண்பு சஹாபாக்கள்கிட்ட இல்லாத பண்பு. இந்த பண்பு இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்க வேண்டும், நம்மளுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக மாசுபட்டதாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் களையப்பட வேண்டிய ஒன்றுங்கிறத நம்ம புரியணும். மாஷா அல்லாஹ் சஹாபா பெருமக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உணர்வுகளை நிரப்பமாக கொடுத்துருந்தான். எல்லா சஹாபாக்களுமே இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள்ங்கிறதுக்கும் நம்ம பார்க்க முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜா ரஜுல் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் மன் அஃதலுன் நாஸ், மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சொன்னாங்க, குல்லு மஹ்மூமில் கல்ப், குல்லு மஹ்மூமில் கல்ப் வ சதூக்குல் லிசான், உண்மை பேசும் நாவு உடையவரும் மஹ்மூமுல் கல்ப் உடையவரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை புதுசாக இருக்குது, மஹ்மூமுல் கல்ப். இது சஹாபாக்களுக்கே புதுசாக இருக்குது. காலு முதல்ல சொன்னது மஹ்மூமுல் கல்ப், ரெண்டாவதாக சொன்னது சதூக்குல் லிசான். மஹ்மூமுல் கல்ப்னா உள்ளம், ஆனால் மஹ்மூம் புரியலை, நம்மளுக்கும் புரியலை அவங்களுக்கும் புரியலை. என்னது ஏதோ உள்ளம் சார்ந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது சதூக்குல் லிசான், உண்மை நாவு உடையவர், உண்மையாக பேசுபவர். இப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, காலு சதூக்குல் லிசான் ஆரிஃபுஹு, இந்த உண்மை பேசும் நாவுடையவர்ங்கிறது எங்களுக்கு புரியுது யார சொல்லலாம். ஃபமா மஹ்மூமுல் கல்ப், அந்த மஹ்மூமுல் கல்ப் அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அந்த மஹ்மூமுல் கல்புடைய விளக்கம் என்ன? உள்ளம் சார்ந்து ஏதோ சொல்கிறீங்க, அது முழுசாக புரியலை அப்படின்னு கேட்கும்போது, அப்படி கேட்க வைக்கணுங்கிறதுக்காக தான் புரியாத வார்த்தையில் ரசூல்லா சொல்லி அப்படி கேட்க வச்சு அதோட முக்கியத்துவத்தை காட்டுவாங்க. அது ரசூல்லாவுடைய ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அது அந்த அடிப்படையில் சொன்னாங்களா, ஹுவ தக்கியுன் நக்கியுல்லா இஸ்மஃபி வல பகிய வல ஹில்ல வல ஹசத். மஹ்மூமுல் கல்ப் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளம், அந்நக்கி சுத்தமான உள்ளம், லா இஸ்மஃபிஹி அந்த உள்ளத்துக்குள்ளே பாவம் இருக்காது, அந்த உள்ளத்துக்குள்ளே பாவ சிந்தனைகள் இருக்காது, வரும் போகிறது வேற, குடி இருக்காதுன்னு அர்த்தம். பாவத்தை எண்ணாத மனிதன் விதிவிலக்கே அல்ல. ரசூல் இங்கே சொல்கிறது குடி இருக்காது. லா இஸ்மஃபிஹி வலா பகிய அந்த உள்ளத்துக்குள்ளே குரோதம் இருக்காது, வலா கில்ல விரோதம் இருக்காது, வலா ஹசத பொறாமை இருக்காது. இதுதான் மஹ்மூமுல் கல்ப். மனிதர்களே சிறந்தவங்க இவங்க தான். இந்த உள்ளம் இருக்கணும். அப்போ வாயி உண்மை பேசணும், மனசு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். இந்த சுத்தங்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அடுக்கிட்டே போகிறாங்க. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதாக, பாவ சிந்தனை அற்றதாக, பொறாமை விரோதம் குரோதம் இல்லாததாக ஒரு உள்ளம் இருந்தால் அந்த உள்ளமுடையவரும் அந்த உள்ளத்தோடு யார் சரியான முறையில் தனது நாவையும் பொய்க்காக பயன்படுத்தாமல் உண்மை பேசுபவராக இருக்கிறாரோ அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர் இவர் தான் செயல்களிலேயே மனிதர்களேயே மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சஹாபாக்கள் அதை தங்களிடத்தில் வளர்த்து கொண்டார்கள். ஏன்னா முனாஃபிகீன்கள் பொய் பேசக்கூடியவர்கள், ஈமான்தாரிகள் பொய் பேசக்கூடாது. நாவில் பொய்யை சஹாபாக்கள் அதிலிருந்து தவிர்த்தாங்க. அதே மாதிரி உள்ளம் என்பது குரோதம் விரோதம் பகைமை பாராட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் உள்ளத்தையும் அவர்கள் சுத்தப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செயலால் மட்டும் சிறந்தவங்களாக ஆக முடியாது. சிறந்தவர்கள் யாருன்னு சொல்லும் போது யார் தாஜ் தொழுவாரோ அவ்வளோ நோன்பு வைப்பாரோ இவ்வளோ இபாதத் செய்வாரோ அதை ரசூலா சொல்லலை. நாவு என்பது உண்மை பேசக்கூடியதாக இருக்கணும், உள்ளம் என்பது சுத்தமாக இருக்கணும். இதுதான் அல்லாஹ்ட்ட சிறந்தவர்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் அவர்கள் உரையாற்றும் போதெல்லாம் சொல்லக்கூடியது, லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை கோபம் கொண்டு கொள்ளாதீர்கள், கோபித்து கொள்ளாதீர்கள், கோபப்பட்டு கொள்ளாதீர்கள். வலா தஹாசது ஒருவருக்கொருவர் பொறாமப்படாதீங்க. வலா ததாபரு ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு புறமு திருப்பிக் கொள்ளாதீர்கள், முகம் திருப்பிக் கொள்ளாதீர்கள். வக்கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய சகோதரர்களாக நீங்கள் இருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கொடுத்த விதை. இந்த உணர்வை தான் கொடுத்தாங்க. அதாவது பொறாமப்படாதீங்க. அல்லாஹ் கொடுத்த விஷயத்தில் இந்த பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, சண்டை போட்டு முகத்தை திருப்பிக்கிறது, இதுதான் நம்ம உம்மத்தில் இன்றைக்கி நிறைய இருக்குது. இயக்கத்துக்கு இயக்கம், ஜமாத்துக்கு ஜமாத்து, எல்லாம் அந்த ரீதியில் பார்த்தாலும் சரி. குடும்பத்துக்கு குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் மருமகள் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் இருக்குது. என்னது? தபாகது ஒருவருக்கு ஒரு கோபப்படாதீர்கள், படுறோம். தஹாசது பொறாமப்படுறாதீங்க, அதை தான் படுறோம். வலா ததாபர் முகம் திருப்பிக்காதீங்க, அதை தான் செய்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ரசூல்லா செய்யாதீங்கன்னா நான் செய்வேனா? அதாவது விபச்சாரம் செய்யாதீங்க, செய்யலை அல்ஹம்துலில்லாஹ். திருடாதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் திருடலை. வட்டி வாங்காதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் வாங்கலை. 90 அதாவது பெரும்பாலும் தொழுகை அழிகள் அதை என்ன செய்ய மாட்டோம். அதிலெல்லாம் பாஸ் தான் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பெரும்பாவங்களை செய்யாதீங்கன்னு சொன்னது மட்டும் தவிர்த்திருப்பது மட்டும் இங்கே விஷயம் கிடையாது. பண்டு இறைச்சி சாப்பிடாதீங்க, நான் சாப்பிட்டதே இல்லையே. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி யாருக்காக சாப்பிடாதீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் செஞ்சதே இல்லையே. இதை மட்டும் நான் குர்ஆன் சொன்னா பின்பற்றுங்கிறதுக்கான அடையாளம் அல்ல. அதெல்லாம் கட்டாயமாக பேண வேண்டிய ஒன்று. அதெல்லாம் செய்வதனால நம்ம இஸ்லாத்தை விட்டு சில நேரத்தில் அந்த வளையத்தை விட்டு நாம் வெளியாகிறோம், பெரும் பாவத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான கட்டளைகள் இதிலெல்லாம் இங்கே ஜீரோ தானே. இந்த விஷயத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும் தானே. அப்போ ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டு கொள்ளாதீர்கள்ங்கிறாங்க, ஒருவருக்கு ஒரு பொறாமப்படாதீங்கிறாங்க. இந்த அட்வைஸ்லாம் எப்போ ஃபாலோ பண்ணுறது? அதுக்கு தான் இந்த பயான், அதுதான் இந்த அமர்வு. இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம அதை சிந்திக்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு மத்தியிலே குரோதங்கள் விரோதங்களை வளர்த்துக்கக்கூடாது. நம்மளுக்கு மத்தியிலே
பொறாமைகள் என்பது அது இருக்கக்கூடாது. ஒருவருக்கு சண்டை போட்டு முகத்தை திருப்புறதுங்க இருக்கக்கூடாது. ஆனால் இதில் என்ன மார்க்கம் பேசுபவர்களாக இருந்தாலும், மார்க்க விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாலும், எத்தனை ஹஜ்ஜி செய்தவராக இருந்தாலும், எத்தனை தடவை ஹரம் ஷெரீஃப் போய் கண்ணீர் எடுத்து துவா செய்யக்கூடியவராக இருந்தாலும், எவ்வளோ தான தர்மம் செய்கிறவராக இருந்தாலும் இதில் கோட்டை விட்டுறாங்களே. அண்ணனோட நான் பேச மாட்டேன், தம்பியோட பேச மாட்டேன், அவங்கள மேலே போகாமல் இவங்க மேலே போகாமல், அவங்க மேலே வெறுப்பு, முகத்தை திருப்பிக்கிறது, என் முகத்தில் முழிக்கக்கூடாது, ஓ மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன், என் வீட்டு வாசப்படி நீ நிற்கக்கூடாது. இதெல்லாம் நம்மை முழுமையான இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்கவில்லை என்பதனுடைய அடையாளமாகத்தான் இருக்குது. இது மாதிரியான ஹதீஸையும் பின்பற்றினால்தான் நாம் முஸ்லீம்களாக, உண்மை முஸ்லீம்களாக ஆக முடியும். இது சஹாபாக்கள் இருந்தது. இது இருந்தது என்பது ஒரு ஆடட் குவாலிட்டி இல்லை, இதுவும் இருந்தது அப்படிங்கிறது இல்லை. இந்த குவாலிட்டி, இந்த குவாலிஃபிகேஷன் தான் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். இதுதான் நமக்கு. ஏன்னா விபச்சாரம் செய்யலைன்னா நான் நரகத்தை விட்டு தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம்ல. விபச்சாரம் செஞ்சால் நரகவாதி, திருடுனா பெரிய பாவம். நான் நரகத்தை விட்டு தற்காத்து கொள்வது மட்டும் நம்மளுக்கு போதுமானதல்ல, சொர்க்கத்துக்குள்ளே போகணும். அப்போ சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுனா என்ன? இதெல்லாம் கடைபிடிக்கணும். பொறாமப்படாமல் இருக்கிறது, விரோதம் பாராட்டாமல் இருக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. இதில் தான் நம்ம சொர்க்கவாசிகளாக பிரவேசிக்க முடியும். அதில் தான் சஹாபாக்கள் ரொம்ப என்ன செஞ்சாங்க, தெளிவாக இருந்தாங்க. நம்ம நரகத்தை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு நான் இஸ்லாத்தை முழுசாக கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறோம். அதனால் வட்டி, விபச்சாரம், திருட்டு அதை செய்யாமல் இருக்கிறது மட்டும் போதுமானதல்ல. அது ஒன்று நீ பெரும்பாவத்திலிருந்து தவிர்த்திருக்கிறான், இல்லாட்டி நீ அநியாயக்காரன். அநியாயம் செய்யாமல் ஏதோ நீ நியாயவாதியாக இருக்கிறேன்னு சொல்லலாம். உன்னதவாதியாக இப்போ ஆகிறது, உத்தமர்களாக உன்னதமான அமல்களை செய்தவர்களாக ஆகணும்னா இந்த மாதிரி ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம பின்பற்றினா தான் அந்த நிலைக்கு வர முடியும். அதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு தொடராக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் சொர்க்கவாசிகளுடைய பண்புகள் அப்படிங்கிறதுல. குரோதம், விரோதம் என்பதை விட்டு நம்ம தவிர்ந்து இருந்தோம், அதை நம்மளுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் இதுவே நமக்கு இன்ஷா அல்லாஹ் நமது அமல்களில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை எப்படி மட்டும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஃபர்துகளில் குறைபாடு கிடையாது. 5 நேர தொழுகையை விட்டு தொழுகிறது, ரமதான் நோன்பை விடுறது அல்லது கடமையை விடுறது கிடையாது. கடமையை மட்டும் செஞ்சுட்டு உபரியான அமல்கள், தஹஜ்ஜத்து, துஹா தொழுகை அல்லது முன்பின் சுன்னத்து, அதிகமான தர்மங்கள், அதிகமான நோன்புகள் அப்படிங்கிற உபரியான அமல்கள், மேலதிகமான அமல்களில் நம்ம குறையாக இருந்தாலும் கூட உள்ளத்தை சுத்தமாக வச்சுருக்கிறோம். குரோதம், விரோதம், பொறாமை இல்லாமல் நம்ம பியூர் ஹார்ட்டடாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் இதுவே நம்மளோட சொர்க்கத்துக்கு நமக்கு வழிவகுக்கக்கூடியதுங்கிற ஒரு முதல் பண்பை தான் இப்போதைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துருக்கோம். இந்த பண்பிலேயும் இன்னும் சில மேலதிகமான விளக்கங்கள் இருக்குது. இதை தாண்டியது நம்ம சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய நம் கவனக்குறைவாக இருக்கக்கூடியது சாதாரணமானது தான். ஆனால் நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடிய வேறு என்ன பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பண்பை, பொறாமைப்படக்கூடாது எனக்கூடிய, பிறர் மீது நாம் இயங்கக்கூடாது எனக்கூடிய இந்த பண்பை நம்மில் வளர்த்து கொண்டு நாம் சிறந்த மூமின்களாக, சுத்தமான இதயம் கொண்ட மூமின்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.